தஞ்சாவூர் சொந்த ஊர் மருங்குளம். சொந்த ஊரு மருங்குளத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஐயாவோட இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து ஐயா எங்களை கைடா இது பண்ணோம். வந்து சுத்தி காமிக்கிறாப்ல. கோயில்ல நல்ல தரிசனம், நல்லபடியா சாமி கும்பிட்டோம். இப்ப அடுத்த இதுக்கு போய் தனுஷ்கோடி பார்க்க போலான்னு போயிட்டு இருக்கோம். வந்து ராமர் பாதம் பார்த்து போறோம். ராமர் பாதம் பார்த்து பார்க்க போறோம். அடுத்தது தனுஷ்கோடி. ஆனா இது வந்து ராமர் பாதம். ராமர் வந்து சீதையை போய் இலங்கையில கூட்டிட்டு வர்றதுக்காக எந்த வழியில இருந்து போனா பக்கங்கிறதுக்கு இங்க வந்து பார்த்த இடம். அதாவது ராமேஸ்வரம் இதான் கொஞ்சம் உயரமான இடம். தன்னுடைய ஞானக்கல் மூலியமா பார்த்தாரு இங்க இருந்து. இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது தனுஷ்கோடில இருந்து போனா பக்கம்ங்கிறது உறுதி செஞ்சு அங்க போய் பாலம் போட்டு நடந்து போனது. இப்ப இங்க மேல போனீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் ஐலாண்ட் ஃபுல்லாவே பாக்கலாம். பாத்துப்பாங்க. இந்த ரைட்ல கட் பண்ணி மேல. சரி. தனுஷ்கோடியில எது மீன் எதுவும் சாப்பிடுவீங்களா? நான்வெஜ் சாப்பிடுறீங்களா? என்ன நீ சாப்பிடுங்க. நான் இப்படி இல்லன்னா சைவம் சைவம் தான். நான்வெஜ் சாப்பிடுறீங்களா? இல்ல நான்வெஜ் சாப்பிடுறீங்க அப்படின்னா கேக்குறேன். இல்லன்னா இல்ல அவன் கோயிலுக்கு கோயில் கும்பேசம் நடந்திருக்கு. அதனாலதான் நான் இல்லைன்னா முன்னாடி போனா என்ன மெதுவா போலாம்னா என்ன பாடா பத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல பாக்கணும்னு நினைச்சுட்டா போகணும். அம்மா பார்த்தா மீன் சாப்பிட வருத்தப்படுற மாதிரி இருக்கு. மீன் சாப்பிட மீன் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. உண்மைதானே. அவங்க மீன் பிரியாருன்னா அப்படியா? ஆனா என்ன இப்ப கும்பாபிஷேகம்ல. சரி சரி. 40 நாள் வேறதான். ஆமாண்ணா. எங்க வீட்டுல கறியெல்லாம் வாங்க மாட்டோம். அப்படியா? மீன் தானா? மீன் தான். உங்களுக்கு எப்படி கடல் மீன் கிடைக்குமா? அப்படி கடல் மீன் கொண்டு வந்து நாகப்பட்டினத்துல இருந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. அங்கிட்டு வருமோ? மோஸ்ட்லி வளர்ப்பு கண்டா தானே அங்க இருக்கும். வளர்ப்பு தான் இருக்கும். கடல் மீன் வாங்கினா தஞ்சாவூர் போகணும். அதுதான் உங்களுக்கு ரேட்டும் கம்மியா இருக்கும்னா. இங்க வந்து இதுல கொண்டாந்து லேடி கொண்டாந்து விக்கிறாங்க. சரி. நார்மலா தான் இருக்கும் ரேட்டு. ராமேஸ்வரம் வந்திருக்கான். ஆனா தனுஷ்கோடி எல்லாம் போனது இல்லன்னு. போனதுலையோ? வாரம் எங்கேயாவது போனேன். அப்படியா? நான் 2 வருஷம் முன்னாடி மதுரை ஃபுல்லா போய் ஒரு நாள் சுத்தி பார்த்து வந்தேன். கல்யாணம் முடிஞ்சா? அதுதான் என்ன சுத்தி தெரியும். ஆமா. இன்னும் கல்யாணம் வாரம் சுத்த முடியுமா? 50 தானே. மேரேஜ் முன்னாடி அம்மா, மேரேஜ்க்கு அப்புறம் ஒய்ஃப். அம்மாட்ட இருக்க சுதந்திரம் அங்க இருக்காது. இருக்காதுதான். மாறிட வேண்டியதானே. மாற வேண்டியதுதான். அதனால இங்க இருக்க வீடு அங்க இருக்கு. அது வேற லைஃப். அது வேற லைஃப் தான். அது ஜெயில் லைஃப் மாதிரி இருக்கும். இங்க இருக்கிற அந்த பாசம், இங்க இருக்கிற அந்த உரிமை. சின்ன பிள்ளைல அவங்க நம்ம காமிச்சாங்க. இப்ப நம்ம கூட்டிட்டு போய் காட்டணும்னு ஆசை. அவ்வளவுதான். ஒரே அவங்கள்ட்ட வீடியோ அம்மாட்ட இருக்க அந்த நெருக்கமே திருமணத்துக்கு அப்புறம் மாறிடும். அது வேற வழி இல்லாம போயிடும். நம்ம உங்கள்கிட்ட போன் அடிச்சப்ப அதானே சொன்னேன். எல்லாமே அம்மாவை சுத்தி காட்டணும். அப்புறம் கல்யாணம் பண்றதுக்காக தான் இப்பவே அம்மாவை சுத்தி காட்டுறீங்களா? அப்படி எல்லாம் ஒரு வாட்டி இப்படிதான் காரைக்குடி அரண்மனை. சரி. வேற போனோம். கர்நாடகா அரண்மனை. அது வந்து ஒரு 15 நாளைக்கு போயிருக்கோம். அம்மா போகும்போது அம்மா கூட்டிட்டு போயிடுறதா? தகுந்த மாதிரி டைமிங் மாத்திக்க வேண்டியதுதான். சரி சரி. மைண்ட் பிரஷர் வேலைக்கு இந்த மாதிரி போய் மைண்ட் கண்டிப்பா கண்டிப்பா. நேத்து லீவு தான். ரிலீஃப் பண்றதே நம்ம சுத்துறதுதான். நேத்து லீவு தான். ஆனா ஒர்க்கிங் டே இல்ல. வேலை மாதிரி பிரஷர் வேலை இருக்கும். மத்தியானம் வேலை முடிஞ்சு அதுக்கு அந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது. ஒன் டே ட்ரிப் தான் போட முடியும். போட்டுக்கலாம். லீவ் வேணாம் போட்டுக்கலாமா? நம்ம வந்து ஏன் அனாவசியமா லீவ் போட்டு பைக்லயே தான் போனா மதுரைக்கு. அங்க அறந்தாங்கில இருந்து. சரி சரி. காலைல 4 மணிக்கு போனா 6:30 மணிக்கு போயிட்டு பாண்டி கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், ஆக்கிர் மகால், அழகர் கோயில், பழமுதிர்ச்சோலை, அங்க இருந்து சிவகங்கை வந்து வேலுநாச்சியார் அரண்மனை, அப்புறம் வேலுநாச்சியார் நினைவு மண்டபம், அப்புறம் அங்க இருந்து மருதுமண்டை நினைவிடம். ஒரே நாள் ஒரு இடத்துக்கு போறதா அப்படி ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன இடம் எல்லாமே இருக்கு பார்த்தே ஆகணும். அதுக்கு கடைசியில வந்து ஒரு 6 மணிக்கு ரிட்டர்ன் வந்து அரண்மனை 6:30. ஒரு கோயிலுக்கு கரெக்டா இதே மாதிரிதான் போனோம்ல. கரெக்டா ஒரு 1/4 மணி நேரம். சரி. 1/4 மணி நேரம் 20 நிமிஷம். அதுல என்ன ஃபேமஸோ அந்த இடத்துல இருந்து சாமி தரிசனம் தானே, வேற ஒண்ணும். அதே மாதிரிதான் ஒரு வாட்டி போனோம் பிள்ளையார்பட்டி காளையார் கோயிலும். சரி. அது என்ன திருப்பத்தூர் அந்த மருது பாண்டியர் இது பண்ணாங்கல்ல. ஆமா. காளைய நேரம் உடம்பு அந்த இடத்துக்கு போனோம். அதான் ஒரே நாள். இதெல்லாம் பிள்ளையார்பட்டி போயிட்டு திருப்பத்தூர் போயிட்டு திருப்பத்தூர்ல காளையார் கோயில் பைக்ல போயிட்டீங்களா? பைக்ல தான். அங்கேயும் திருப்பி குன்றக்குடி. ராமேஸ்வரம் மட்டும் தான் பஸ்ல ட்ரெயின்ல வந்திருக்கீங்க? ஆமா. இல்ல திருச்செந்தூர் எல்லாம் போயிருக்கோம். திருச்செந்தூர் எல்லாம் ட்ரெயின்ல தான் போயிருக்கோம்.
இப்ப நீங்க இல்லைன்னா யாராவது வேற ஆள் கைடு வச்சு கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு. ஆள் தெரியாத ஊர்ல போறது தாமதம் தானே. அது கட்டிடுவாங்க. எங்க போனா எங்க இருக்குன்னு தெரியாது. இப்ப நாங்க மதுரைக்கு அப்படின்னா பஸ் நேரம் பாண்டி கோயில் போனோம். பாண்டி கோயில்ல இருந்து ஒரு வீடியோ ஒரு 5-6 வீடியோ பாக்குறது நியரஸ்ட்ல என்ன இருக்குன்னு. என்ன இருக்குங்க இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல வீடியோ பாத்துட்டு. ஆனா யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் வரது எல்லாத்தையும் நம்பவும் முடியாது. அதுதான் உண்மைதான். பாண்டி கோயில்ல எல்லாம் போனோடனே கெட்டாக்கறி சோறுன்னு சொன்னாங்க. இருக்குமே அங்க இல்லையா? இல்ல நாங்க போனது காலை டைம்னால இருக்கா. வெள்ளத்துல போயிருக்கேன் அங்க. ஆனா நானும் ஒரு வரைக்கும் போனது கிடையாது, சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல எப்படியா அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவங்க குடும்பத்தாருங்களை மட்டும் அழைச்சிட்டு வந்து போடுவாங்களா. அது 12 மணிக்கு. ஆனா கோயில்ல போடுறது வந்து 64 பேரு. கோயில்ல வந்து அப்படி போட மாட்டாங்க. நான் கேள்வி அப்படி கேள்விப்படல. கோயிலையும் போடுவாங்களா? அப்படியா? அது வந்து 64 பேருக்கு மட்டும் தானா வயசு மாதிரி. அந்த டோக்கனுக்கு ஏதோ அந்த பூசாரிங்க வந்து அவங்க நிறைய போயிருக்கும் சொல்றாங்க. அப்ப தெரியல சொல்றாங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா டெய்லி கிடா வெட்டி நடக்குவாங்க. எல்லா யாரும் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா டெய்லி கிடா வெட்டு தானே. அங்க போறப்பே ஒரு 50 கிடாய்க்கு சைடு இருப்பாங்க சாமியை பாக்க. பாண்டி கோயிலுக்கு வெட்டல, பின்னாடி இன்னொரு சாமி இருக்கு. அந்த சாமிக்கு தான் பாண்டி சாமி வந்து சைவ சாமி. அதுக்கு வெட்ட மாட்டாங்க. பின்னாடி ஒரு சாமி இருக்கு, மறந்துச்சு. அந்த சாமி தான் வெட்டும். ஓரளவு எல்லா இடமும் சுத்தி பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து எங்க போறோம்? தனுஷ்கோடி போற வழியில கோதண்டராமர் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அதை போய் பாத்துட்டு அப்புறம் தனுஷ்கோடி போயிட்டு ரிட்டர்ன் வந்தபோது லோக்கல் கோயில் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு ராமேஸ்வரம். இந்த பேர்ட்ஸ் பார்க் எல்லாம் போட்டு பார்த்தேன். போற வழியில பாத்துப்போம். அது போற வழியில உங்களுக்கு என்ன இருக்கு நான் காட்டிடுறேன். தனுஷ்கோடியில ஆளெல்லாம் இருக்காங்களா? ஆமா இருக்காங்கம்மா. அதாவது எப்படின்னா, ஆனா 1964 அப்புறம் தனுஷ்கோடி வந்து வாழை தகுதிட்டு இருந்து அறிவிச்சிட்டாங்க. அங்க உள்ள பழங்காலத்துல இருப்பாங்கல்ல மக்கள் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து எப்படின்னா அங்க வந்து மீன் கடை போட்டுக்குவாங்க. ஹோட்டல்லாம் அவங்க தான் போட்டிருக்காங்க. கடல் தொழிலுக்கு போறவங்க அங்க வந்து கூரை குடித்த மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க. கரண்ட் கிடையாது, அவங்க வந்து அங்க தங்க முடியாது. அவங்களுக்கும் தனியா வீடு இருக்கும் வெளியில. அதை முடிச்சுட்டு வெளியே வந்துப்பாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல அவங்களும் அங்க வெளியே வந்துருவாங்க. இங்கதான் ஆள் இருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். இங்கெல்லாம் ஒரு காலத்துல வீடு இருந்திருக்கு. ஆமா அண்ணே, ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ஒரு பெரிய சிட்டி. அந்த ஒரு மெடிக்கல் காலேஜ், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏன்னா ஹார்பரு, இலங்கைக்கு போற கப்பல் புலம் எல்லாமே இங்கதான், சரக்கு கப்பல் புலம் இங்கதான் வந்து எல்லாம் போயிருக்காங்க. இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ராமேஸ்வரம் இந்த புயல் மட்டும் வராம இருந்துச்சுன்னா ஒரு ஊரே கடலுக்குள்ள போயிடுச்சு. இது கடல் தண்ணி இல்லண்ணா, இது கீழே ஊத்து தண்ணி. இது ஏரி தண்ணி மாதிரியா? ஆமா, கீழே இங்க எப்படின்னா தனுஷ்கோடியில தோண்ட ஒரு அடி 2 அடி சொன்ன தண்ணி வந்துடும். இது வந்து இதுதான் ஒரு மாதிரி வாழ அடிக்குதா, ஒரு மாதிரி வாழ அடிக்கும். அதாவது தண்ணி வத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து எப்படின்னா கீழே ஊத்து தண்ணி, மழை தண்ணி எல்லாம் சேர்ந்த தண்ணி. சகதிதான் ஃபுல்லாவே. காலை வச்சோம்னா சகதிதான். மீன் நிறைய வெயில் டயத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வத்திரும். அந்த ஒரு மண்ணு திட்டு தெரியுதா, அதுக்கு அங்கிட்டு இருக்கிறதுதான் கடல். இது ஏரி மாதிரி மீன் நிறைய இருக்கு. இது கோதண்டராமர் கோயில். ராவணன் தம்பி விபீஷணனுக்கு இலங்கை மன்னரா பட்டாபிஷேகம் பண்ண இடம். ராவணன் தம்பி விபீஷணனுக்கு இலங்கை மன்னரா பட்டாபிஷேகம் பண்ண இடம். அதாவது ராமர் வந்து நான் எப்படி உங்க அண்ணனை கொன்றுவேன், அடுத்த ராஜா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு முடி சுட்ட இடம் அது. பாத்துக்கோங்க. ஒரே காங்கையா இருக்குண்ணே. காங்கையானா இதா இருக்கா, புழுக்கமாவா? வெக்கையா இருக்காதான் அனத்தல கனவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வீட்டுல கனவுன்னு சொல்லுவோம். இது வெயில காத்து இல்ல, வெயில் பிரச்சா தனுஷ்கோடி காத்து இருக்கும். வண்டியில போனோம்னு தெரியாது. வண்டியில போனோம்னா ஒண்ணு போயிட்டு இருக்கணும் ஒண்ணு தெரியாது. இல்ல அங்க ஜில் ஜில்னு காத்த பாத்துட்டு. ஆமா, அங்கிட்டு போல இயற்கையான இதுல எல்லாமே செடி கொடி மரத்தோட இணைஞ்சு வர்றதுல. இங்க உப்பு காத்து, இங்க பொறுத்த உப்பு காத்து வேற ஒரு சைடு, இன்னொரு சைடு கடல் காத்து இல்ல, காந்தலா தான் இருக்கும். நீங்க வீடியோ போடலாம்னு வச்சுக்கலாம். நான் பார்த்து வேற யாரும் பாக்கல. மத்த எல்லாம் சும்மா இந்த பிளேஸ் இருக்கு இந்த பிளேஸ் இருக்கு, ராமேஸ்வரம் வந்தா சுத்தி பாக்கலாம்ன்றாங்க. உங்க இதுல வந்து இங்க ஃபுல்லா இருக்குன்னா ஃபுல்லா எல்லாம் கட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மத்த வீடியோ பாக்குறப்ப இருக்கு. நீங்க ராமேஸ்வரம் பிளேஸ் இருக்கு, இங்க பிளேஸ் இருக்கு.
ஒரு கைடு பண்ற மாதிரி ஒண்ணு வீடியோ இல்ல. ஆஹ் நம்மளாம் வந்து ஓன் வேன் எடுத்துட்டு வரவங்கன்னா பிரச்சனை, டிரைவர்னா பிரச்சனை இல்ல. ஆஹ் பஸ் ட்ரெயின்ல வரவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இல்ல டிரைவருமே இப்ப நேத்து வந்தாங்க. நேத்து ஒரு ஃபேமிலி வந்து வேன்ல 2 வேன்ல வந்தாங்க. எனக்கு போன் அடிச்சு நான் தான் ரூம் எல்லாமே புக் பண்ணி விட்டேன். இல்ல எனக்கு வேணாம், எனக்கு பசி இல்ல, கொஞ்சம் லேட்டா ஆனா என்ன பசிக்காம சாப்பிட்டா அப்துல் கலாம் ஐயா நினைவிடம். இங்க வந்து மொபைல் கேமரா உள்ள அலோடு கிடையாது. லாக்டர் இருக்கு, லாக்டர்ல வச்சுக்கோங்க. ஆனா இது வில்லுண்டி தீர்த்தனே. ராமர் வந்து சீதையை கூட்டிட்டு வரும்போது சீதைக்கு தாகம் எடுக்குது. அப்புறம் தண்ணிக்கு வந்து தன்னுடைய வில்ல வந்து கடலுக்கு ஓரமா குத்தி தீர்த்தம் வர வைக்கிறாரு. அதனால அது பேரு வந்து வில்லுண்டி தீர்த்தம். இப்ப எப்படி இருந்துச்சு ரெண்டுலயுமே? அது கடல் தண்ணி உப்பு நல்லா கச்சிச்சு. இது நம்ம நார்மலா ஊத்து தண்ணி அந்த மாதிரி இருக்கு என்ன? இதே மாதிரி கிணறு அங்க ஒண்ணு தனுஷ்கோல பாத்தீங்களா? அந்த ஜங்ஷன் போறதுன்னு நினைக்கிறேன். அந்த ஈசன் இல்ல இங்கிட்டு போனீங்களா, சர்ச்சுக்கு போனீங்கல்ல, தனுஷ் ஈஸ்வரன் சொல்லிட்டு அந்த இதுல இருக்கும்.